எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமா செல்ல தாயி, கல்யாணம் முடிய முன்னாடி உன் மோவ வீட்டுல குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலை பார்க்க மாட்டாளா? என்ன அளவோட வச்சிருக்கா வீட்டை? என் மோவ குடும்ப நடத்த அழகே தனிதாக்கா, அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கா. ஏன் ராதிகா, தரையில என்ன போட்டு துடைப்ப? டெய்லி தொடக்க என்கிட்ட கேட்ட தெரியும், என் பொண்ணுட்டு கேட்டா எப்படி தெரியும்? இன்னைக்கு எல்லாத்தையும் என் மாமியார்கிட்ட சொல்லிட வேண்டியதான். எத்தே வீட்டு வேலையெல்லாம் மர்மம் ஏதோ சொல்ல வராரு, சொல்ல விடு. யோ மண்டகசையம், நீதான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு வை சொல்லு. சின்னம்மா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சுல, அவனை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட கூப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் பிரியாணி தானே செஞ்சு சாப்பிடுதோம். நாளைக்கு ஸ்பெஷலா நெய் சோறு, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாம் செஞ்சிருவோம். அதுக்கு கூட அடை பாயசம் பப்படமும். ஒத்தையில இதெல்லாம் எப்படிமா செய்ய முடியும்? அதான் உங்க அம்மா இருக்காவோ உங்க தங்கச்சி இருக்காவோ அவ்வளவு வேலையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்து எடுத்து முடிச்சிருவோம். கதைய கேட்டியா? அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் விருந்து கூப்பிட போறாங்களா? அப்ப அவ்வளவு வேலையை நம்ம ரெண்டு பேர் தலையில தான் கட்ட போறாங்களா அண்ணி? அதுக்கு பின்னாடி சொல்லுதே, பாருமா, நீங்க நானும் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிரோம். இல்ல அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரும் செத்தோம். என்னதை நாத்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கியா? அண்ணி எனக்கு தலைக்கு இருக்குன்னு சுத்துது. ஆர்பால எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. எங்க ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கட்டு, நம்மளும் புது பொண்ணு மாப்பிளையும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். என்ன இதெல்லாம்? ஒட்டு கட்டிய மூதேவி ஒழுங்க கட்டியா? என்ன நீ சொல்லுதியே? ஒண்ணுங்க, எல்லாம் செய்யறது கஷ்டம். அதனால நம்ம 6 பேருக்கும் சேர்த்து ஹோட்டல்ல சாப்பாடு புக் பண்ணிருக்கலாம். கிளவி வீட்டுல ஒரு வேலை செய்தாலும் எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு. மர்மோளே, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. மருமோளை குறுமோளைன்னு காலையில இருந்து கூணும் குறுக்கும் வழிய வேலை பார்க்க ஒண்ணு செய்யாம வந்து நிக்கா பாரு நீ. ஐயோ எத்தே எத்தே சாரி தே, கைய கால நீட்டி வேலை பார்க்க சொல்லுவிய பத்தியலா? அப்படி நீட்டும் போது மூஞ்சில வந்து விளக்குமாறு அடிச்சிடுது. இன்னும் நினைச்சுக்கிடாதிய. அப்படியா? நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். கிளவிக்கு டவுட் வந்துருச்சோ? மதியான சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு மட்டும் பொரிச்சு வச்சிரு, சரியா? அதைத்தான் சொல்ல வந்தேன். எத்தே எப்ப பார்த்தாலும் சாம்பார் புளிக்குழம்புன்னு திங்கிறதுக்கு ஏதாவது சிக்கனு மட்டன் எடுக்கலாம்ல தே? இங்க பாரு, எப்ப நான் எது சொன்னோ அதை மட்டும் தான் செஞ்சாகணும். உன் இஷ்டத்துக்கு பொங்கி திங்கிறதுக்கு இது உங்க ஆத்தா வீடு கிடையாது. கிளவிக்கு கொழுப்ப பாரு, அவ சொன்னதான் செய்யணுமாம்லா. அங்க என்னத்த முணுமுணுத்துட்டு இருக்க? எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசு. மூஞ்சிக்கு நேரா தானே பேசணும், நான் பேசியே. என் இஷ்டத்துக்கு பொங்கி திங்க இது எங்க ஆத்தா வீடு கிடையாதுல, உங்க இஷ்டத்துக்கு. நம்ம பொண்ணு மக்காவை தெரியுங்களா? அக்காவா? அதுக்கு ஒரு 68 வயசு கிட்ட எல்லாம் இருக்குமே பாட்டி. அதை நீ எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கா தான் பாசமா கூட்டிட்டு இருப்ப. இந்த பொண்ணு மக்கா ஒரு 10 நாளுக்கு முன்னால இருக்கும். நான் வெளியே போற நேரம் என்ன கூப்பிட்டு சொல்லிச்சு, என்னம்மா இந்த உதரெல்லாம் ஒரு மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்க, புண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் அந்த ஆமாக்கோ பனியா இருக்குல்ல, அதனால உதறு வெடிச்சு போயிருக்கு அப்படின்னு. உடனே அந்த அக்கா, ஏம்மா தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் அதை நல்லா உடச்சி தேங்காய் பால் எடுத்து அதை கஞ்சி இருக்கு பத்தியா, சுடுகஞ்சி, அதை வச்சு ஆற வச்சுட்டு அதுல ஊத்தி குடிச்சோம்னா வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாம் சரியாயிருந்துச்சு. இதுல என்னம்மா உனக்கு பிரச்சனை? நல்ல டிப்ஸ் தானே சொல்லியிருக்கு. என் 4 முடி அதுல பிரச்சனை